இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இறைவன் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் நமக்கு அவர் செய்த அனைத்து அருள் வளங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். புதிதாக கிடைத்திருக்கிற இந்த மாதத்தை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை வழிநடத்தவும், இந்த மாதம் முழுவதும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கவும், வருகிற சவால்களையும் துன்பங்களையும் அவருடைய துணை கொண்டு வல்லமையோடு எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றலையும் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தாய் திருச்சபை கொண்டாடுகிற புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரசா, லிசிய நகரத்தினுடைய புனித தெரசா மற்றும் இயேசுவின் சிறுமலர் என்று அழைக்கப்படுகிற லிசிய நகரத்தினுடைய புனித தெரசா அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். திருச்சபையில் மிக இளைய வயதிலேயே மறை வல்லுநராக அறிவிக்கப்பட்ட முதல் புனிதர் இவர். உள்ளிருக்கிற அல்லது வெளி உலகத்தையே காணாத கார்மல் சபை துறவியாகிய இவர் உலகத்தில் இருக்கிற அனைத்து மறைபரப்பு பணியாளர்களுடைய பாதுகாவலியாக புனித பிரான்சிஸ்கு சவேரியாரோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தது ஒரு சின்ன கான்வென்ட்டு, ஆனால் அவர் பாதுகாவலியாக இருப்பது உலக மறைபரப்பு பணிகளின் பாதுகாவலர். அன்புமிக்கவர்களே, பிறந்து வாழ்ந்தது இந்த உலகத்தில் வெறும் 24 ஆண்டுகள் தான். தன்னுடைய த ஸ்டோரி ஆஃப் த சோல், தன்னுடைய ஆன்மாவின் கதை என்ற சுயசரிதையின் மூலமாக தன்னுடைய வாழ்வை மறைவாக இருக்க விரும்பிய இந்த புனிதை உலகம் முழுவதும் பரவலாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரான்சு தேசத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கிற குழந்தை இயேசுவினுடைய சிறுமலர் புனித தெரசாவினுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிகவும் பிடித்தமான ஒரு புனிதர் என்று சொன்னால் இந்த லிசிய நகரத்தினுடைய இயேசுவின் சிறுமலர் தான். ஏனென்றால் தன்னுடைய எளிமையான தன்னுடைய இயலாமையை உணர்ந்தவளாய் இயேசுவின் திருமுன்னிலையில் தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து விண்ணகத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஒரு லிஃப்ட் அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா, விரைவாக விண்ணகம் செல்வதற்கான எளிய வழி நமக்கு தேடி கண்டுபிடித்து கொடுத்திருப்பவள் தான் இந்த புனிதை. அந்த எளிய வழி என்பது நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த ஒரு வழி. அந்த எளிய வழி என்பது இயேசுவினுடைய திருக்கரங்கள். அந்த எளிய வழி என்பது நம்முடைய பாவத்தையும் நம்முடைய இயலாமையும் உணர்ந்து இயேசுவினுடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்படைத்து வாழ்வது. அந்த லிட்டில் வே என்று சொல்லப்படுகிற எளிய வழி விண்ணகத்திற்கு சேர்வதற்கான வழி அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற சின்ன சின்ன பணிகளை எல்லாம் இறைவனுடைய மகிமைக்காக செய்கிற பொழுது அது இறைவன் திருமுன்னிலையில் அசாதாரணமான ஒரு முயற்சியாக மாறுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த இயேசுவினுடைய சிறுமலருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்பது போன வாரம் அவருடைய பெற்றோர்களான புனித மார்ட்டின் லூயிஸ் மற்றும் அட்சிலே என்று சொல்லப்படுகிற செலின் அவர்களுடைய 9வது குழந்தை தான் இந்த இயேசுவின் சிறுமலர். அன்புமிக்கவர்களே, 9 குழந்தைகளில் 4 குழந்தைகளை இறைவன் தனக்காக எடுத்துக்கொண்ட போதும் இவருடைய பெற்றோர்கள் மனமுடையாமல் மீதமிருந்த 5 குழந்தைகளையும் இறைவனுக்கென்று ஒப்பு கொடுத்து புனிதத்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் இவருடைய பெற்றோர்கள் மற்றும் இவருடைய குடும்பம். அன்புமிக்கவர்களே, 15 வயதிலேயே துறவற வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்டவளாய் அப்பொழுது இருந்த திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவரிடத்தில் ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட அனுமதியை பெற்று துறவற மடத்தில் 1888 ஆண்டு தன்னை ஒரு புதுமுக துறவியாக நவசன்னியாசியாக இணைத்து கொள்கிறார். மிக இளைய வயதிலேயே நவசன்னியாசத்தில் இருக்கிற அருட்சகோதரிகளுக்கு பொறுப்பாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் என்றும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு உகந்த ஒரு அழகான காணிக்கையாக இருந்தது. கடைசியில் 24 மாதங்கள் அவர் காசா நோயினால் அவதிப்பட்ட பொழுதும் இறைவனுக்கென்று தன்னுடைய துன்பங்களை ஒப்பு கொடுத்து தன்னுடைய அன்றாட அனுபவங்களையும் இயேசுவின் மீது தான் வைத்திருந்த விசுவாசத்தையும் அன்பையும் கடிதங்களாக, கவிதைகளாக, நாடகங்களாக, ஓவியங்களாக வடித்து இந்த ஒரு மண்ணுலகளை 19வது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதையாக இருப்பவள் தான் இயேசுவின் சிறுமலர் லிசிய நகரத்தினுடைய புனித தெரசா.
அன்புமிக்க பெற்றோரே, பெரியோர்களே, குருக்களே, கன்னியர்களே, இந்த அழகான புனிதையை நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அறிமுகப்படுத்தி இயேசுவை அன்பு செய்வதிலும் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வதிலும் அதே நேரத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய இயலாத தன்மையை உணர்ந்து இயேசுவினுடைய கரத்தில் நம்மை ஒப்படைத்து இயேசு நம்மை விண்ணகத்திற்கு தூக்கி செல்வதற்காக அவரிடத்தில் விசுவாசம் கொள்ள வேண்டிய ஒரு தேவையை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து நம்முடைய பிள்ளைகளை இந்த புனிதையினுடைய பாதையில் வழிநடத்த இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தி தான். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்குரிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தவராய் எருசலேமுக்கு செல்ல விரும்பி சமாரியா வழிப்பகுதியாக செல்வதற்காக சமாரியாவில் தங்குவதற்கு யோவானையும் யாக்கோபையும் அனுப்புகிறார். அவர்கள் இருவருமே இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். அங்கே சமாரியர்கள், இயேசு ஒரு யூதர் என்கிற ஒரு காரணத்தினாலும், இரண்டாவது அவர் அங்கிருந்து தங்கி எருசலேம் செல்ல வேண்டிய ஒரு காரணத்தினாலும் அவருக்கு அங்கே தங்குவதற்கு அனுமதியை மறுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, சமாரியர்கள் அனுமதி மறுப்பதற்கான காரணம் ஏற்கனவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பிளவு இருந்தது, மனக்கசப்பு இருந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இருந்தது. காரணம், சமாரியர்கள் அசீரியர்களோடு சேர்ந்து அவர்கள் யூத பழக்கத்தை விட்டு புதிய வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய், தீண்டத்தகாதவர்களாய் யூதர்களால் பார்க்கப்பட்டவர்கள். அதன் ஒரு காரணமாகவே சமாரியர்கள் யூதர்களை வெறுத்தார்கள். யூதர்களுடைய வழிபாட்டு தலமான எருசலேமை வெறுக்கிறார்கள். அதே நேரத்தில் இயேசு அங்கே தங்கி எருசலேம் போக வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இயேசுவையும் வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதை பற்றி வருத்தப்படாமல், அல்லது யோவானும் யாக்கோபும் ஆண்டவரே விண்ணகத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து இவர்களை அழித்து விடவா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு அவர்கள் இருவரையும் கடிந்து கொண்டார் என்றும் இன்றைக்கு விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்மை வெறுப்பவர்களிடத்தில் வெறுப்பையே திரும்ப காண்பிக்கிற பொழுது நாம் வெறும் மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மை புறக்கணிப்பவர்கள் மீதும் வெறுப்பை காண்பிப்பது சாதாரண ஒரு மனித இயல்பு. ஆனால் நம்மை புறக்கணிப்பவர்கள், நம்மை வெறுப்பவர்கள், நம்மை ஒதுக்குபவர்கள், இவர்கள் மீதும் இரக்கத்தோடு நடந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்தால் இயேசுவை உயர்த்தியது போல தந்தையாகிய கடவுள் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் நம்ம பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஐஃபோன் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் முதலாக ஆப்பிள் நிறுவனத்தை அவர் தொடங்கிய பொழுது மற்ற ஒரு நண்பரோடு சேர்ந்து தான் அந்த ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்குகிறார். ஆனால் அவரை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். அதற்கு பிறகுதான் இவர் வெளியே வந்து இந்த ஐஃபோன் என்று சொல்லப்படுகிற ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிறவர். நம்மை மற்றவர்கள் புறக்கணிக்கிற பொழுது அந்த புறக்கணிப்பை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் தாட்சியோடும் எளிமையோடும் கடினப்பட்டு உழைத்து இறைவன் மீது விசுவாசம் கொள்கிற நேரத்தில் நாமும் உயர்வோம் என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்தது பில் கேட்ஸ் என்று சொல்லப்படுகிற இன்றைய இந்த மைக்ரோசாஃப்ட் உலகத்தினுடைய அரசன் என்று சொல்லலாம். நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவருடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிக் கொண்டே செல்லும். காரணம், கம்ப்யூட்டர் உலகத்தினுடைய முடிசூடா மன்னன் என்று அவரை சொல்லலாம். ஆனால் அவர் இளைஞனாக இருந்த பொழுது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட்டவர் தான், புறக்கணிக்கப்பட்டவர் தான், ஒதுக்கப்பட்டவர் தான். ஆனால் வெளியே வந்த பிறகு இறைவன் மீதும் தன் மீது நம்பிக்கை கொண்டு கடின உழைப்போடு உழைத்து இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகினுடைய முடிசூடா மன்னராக இருக்கிறார். இந்த இரண்டு உதாரணங்களும் நமக்கு அழகான பாடம். மனிதர்கள் நம்மை ஒதுக்குகிற பொழுது, மனிதர்கள் நம்மை வெறுக்கின்ற பொழுது நாம் அவர்களை வெறுத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், நம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் விடாமுயற்சியோடு கடினப்பட்டு உழைத்தால் உங்களையும் என்னையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற அழகான செய்தியை புரிந்து கொண்டவர்களாய் இறைவனை மட்டும் நம்புவோம், இறைவனுடைய கரங்களை பற்றி கொள்வோம், அவரோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம், வெற்றி வீரர்களாய் ஒவ்வொரு நாளும் மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.